ஹாய் ஹலோ தமிழ் உறவுகளே. யாசர்பாடியில் குடிசைகள் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட நபருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிதி உதவிகளை செய்ததை தமிழக காவல்துறை அவர்களை அவமானப்படுத்தியது மட்டுமில்லாமல் பெண்கள் மீது கை வைத்த இந்த காவல்துறையை சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆட்சியாளர்களோ புதிதாக ஒரு நபர் வந்தால் அவர்களை எவ்வாறு அடக்குமுறை செய்து அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி நல்லாட்சி தந்திருக்க முடியும்? அவர்கள் நல்லாட்சி தர முடியுமா? அவர்கள் எவ்வாறு நம் தமிழகத்தை கொள்ளையடித்து ஊழல் செய்து பிறர் வந்து ஒரு நல்ல ஆட்சியை தந்துவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். நம் தமிழக மக்கள் அனைவரும் நம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். புதிய ஏதோ நபரை நாம் தேர்ந்தெடுத்து நல்லாட்சியை பெற வேண்டும். தமிழக மக்கள் மாண்டது மட்டுமே மிச்சம் இந்த ஆட்சியாளர்களால். அவர்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள்? ஓட்டு போட்ட நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? நம் வரி பணத்திலே அவர்கள் சம்பளம் வாங்கி கொண்டு அவர்கள் நம் வரி பணத்தை ஊழல் செய்து எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் 30 வருஷமாக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். 30 வருஷமாக ஓட்டு போட்டு நம்ம என்னத்தை கண்டோம்? மாளிகையும் காணலை, மகுடமும் காணலை. ஆனால் நம்மளுடைய ஓட்டை வாங்கி அவர்கள் ஆட்சியாளர்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அதனால் இந்த ஊழல் ஆட்சி செய்யும் இந்த நபர்களை அடியோடு இந்த அரசியல் களத்திலிருந்து மாற்ற வேண்டும். ஏன் தமிழக மக்களுக்கு மட்டும் அந்த ஆற்றல் வரமாட்டேங்கிறது என்பது தெரியவில்லை. இதே கேரளாவில் ஒருத்தன் ஊழல் செய்துவிட்டால் என்றால் அவன் அரசியலுக்கே ஆப்படிக்கும் கேரளா மக்கள். நம் தமிழக மக்கள் மட்டும்தான் கொள்ளையனை மீண்டும் மீண்டும் நம் ஆட்சி கட்டிலேயே அமர்த்துகிறோம். ஏன் என்றே தெரியவில்லை. சிந்திக்க மாட்டேங்கிறோம். நம் தமிழக மக்கள் அனைவரும் இந்த ஆட்சியாளர்களை எவ்வாறு நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இவர்களால் நமக்கு நல்லாட்சி தர முடியாது. நமக்கு நல்லாட்சி தருவது போல் பாவுலாவும் நாடகங்களுமே அரங்கேறும். அங்கு 20 குடிசைகள் எரிந்து விட்டன, இங்கு டான்ஸ் ஆட்டம். இதுதான் ஆட்சியின் லட்சணம். எவ்வாறு இந்த மக்களை ஏமாற்றி 50 ஆண்டுகளாக இந்த ஆட்சியாளர் ஆட்சி கட்டிலே இருந்து பல கோடிகளை ஊழல் செய்து சுப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பல பங்களாவும் பல விலை உயர்ந்த கார்களும் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். 30 வருஷமாக ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள்